மழை நள்ளிரவில் ஆரம்பித்தது. இடிமின்னல் வானத்தை பிளந்தது போல ஒலித்தது. சாலையோரம் நின்றிருந்த அந்த பழைய சந்திரா லாட்ஜ் என்ற போர்டு காற்றில் கிரீச் கிரீச் என்று அசைந்தது. ஆரவ் காரை நிறுத்தினான். இங்கயா தங்குறது? அவன் மனசுக்குள்ளேயே கேட்டுக்கொண்டான். ஜிபிஎஸ் வேலை செய்யவில்லை. மொபைல் சிக்னல் 0. வேறு வழியில்லை. ரிசப்ஷனில் ஒரு வயதான மனிதன். கண் இமைக்கவே இல்லை போல வெறித்த பார்வை. ஒரு ரூம் வேணும் என்று ஆரவ் சொன்னான். அந்த முதியவர் மெதுவாகச் சொன்னார், 7 அறைகள்தான் இருக்கு. 8வது அறை வேண்டாம். ஏன்? ஆரவ் சிரித்தான். முதியவர் சிரிக்கவில்லை. அவர் சுவரைச் சுட்டினார். அங்கே ஒரு பழைய போர்டு, ரூம் நம்பர் 8 க்ளோஸ்ட். அது பழைய பிரச்சனை என்று சொல்லி சாவியை கொடுத்தார். இரவு 12:47 AM. ஆரவ் தூங்க முயன்றான். டக் டக் டக். மேல்மாடினில் யாரோ நடக்கும் சத்தம். இந்த நேரத்திலா? அவன் காது கூர்ந்தது. கிரீக். அவன் கதவு தானாகவே சற்றே திறந்தது. காற்றில்லை, ஆனால் கதவு அசைந்தது. அந்த வழித்தோணியில் ஒரு சிறுமி, வெள்ளையுடை, முடி முகத்தை மூடியிருந்தது. அம்மா, 8வது ரூம் எங்கே இருக்கு? அவள் மெதுவாக கேட்டாள். அவள் மெதுவாக தலையை உயர்த்தினாள். அவள் கண்கள் கருப்பு இல்லை, வெறுமை. அந்த சிறுமியின் சிரிப்பு. அவள் சிரித்தாள். அந்த சிரிப்பு குழந்தையின் சிரிப்பில்லை, எலும்புகளை உரசும் சத்தம் போல. இல்லன்னா நான் எங்க போவேன் என்று கேட்டாள். அடுத்த நொடி அவள் மறைந்தாள். ரிசப்ஷன். 1:15 AM. ஆரவ் ஓடினான். இங்கே ஒரு சிறுமி என்று சொல்லத் தொடங்கினான். முதியவர் இடையில் குறுக்கிட்டார். அவளை பாத்துட்டியா? அவள் யார்? முதியவர் ஆழ்ந்த மூச்சு விட்டார். 10 வருஷம் முன்னாடி இந்த லாட்ஜ்ல தீ விபத்து. 8வது ரூம்ல ஒரு குடும்பம் தங்கியிருந்தது. அம்மா, அப்பா, அந்த சின்ன பொண்ணு. அம்மா அப்பா தப்பிச்சாங்க. ஆனா அந்த குழந்தை? முதியவரின் குரல் நடுங்கியது. அவள் இன்னும் 8வது ரூம்ல தான் இருக்கு. 2 AM. 8வது ரூம். ஆரவ் முடிவு செய்தான். இதை முடிச்சே ஆகணும். 8வது ரூமின் கதவு கருகியிருந்தது. நகக்கீறல்கள் உள்ளிருந்து வெளியே. கிரீக். கதவு திறந்தது. உள்ளே சுவரெல்லாம் கருப்பு. ஒரு பொம்மை எரிந்த நிலையில். முன்னாடி ஒரு கண்ணாடி. கண்ணாடியில் ஆரவில்லை. அவனுக்கு பின்னால் அந்த சிறுமி. நீதான் என்ன பார்க்க வந்த 4வது ஆள், அவள் சொன்னாள். முந்தின 3 பேரும் இந்த ரூம்லயே தங்கிட்டாங்க. என்ன வேணும்? ஆரவ் கத்தினான். அவள் கண்ணீருடன் சொன்னாள், என்னை யாராவது கவனிக்கணும், நான் தனியா இருக்கேன். அவள் கை நீட்டினாள். காலை 6 மணி. மழை நின்றது. லாட்ஜ் அமைதி. ரிசப்ஷனில் அந்த முதியவர். போலீஸ் வந்தது. இன்னொரு ரூம்ல ஒரு ஆள் காணாம போயிருக்கான் என்று ஒருவர் சொன்னார். முதியவர் மெதுவாக மேலே பார்த்தார். ரூம் நம்பர் 7 க்ளோஸ்ட். ரூம் நம்பர் 8 ஓபன். அவர் முணுமுணுத்தார். இப்ப அவள் தனியா இல்ல. கடைசி, அந்த லாட்ஜில இப்போ 8 அறைகள் இல்லை, 9 அறைகள். ஏனென்றால் ஆரவ் தான் இப்போ 9வது அறை.